கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் உங்களுக்கான செய்த தேவனுக்கு கொடாக்கடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நான் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்க, எங்களை நடத்துங்க, நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடாக்கடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல உயரத்தில் பறந்து செல்லும்படியான கிருபைகளை தந்து நம்மை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுகிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை, உயர பறந்திடுவாய். ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணும்படியான, உயர்ந்த சாரங்களில் அமரும்படியான ஒரு உன்னத நிலைமைக்கு கர்த்தர் இந்த மாதத்திலே நிச்சயமாய் உங்களை நடத்துவார். நாம் தொடர்ந்து வாசித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது உயரங்களில் பறக்கிறதான ஒரு கழுகுனுடைய வாழ்க்கைக்கு இணையாக தம்முடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் அழகாய் சித்தரித்து காட்டுவதை நாம் பார்க்க முடியும். ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கழுகு போல உயரங்களில் பறக்க வேண்டும் என்றால் ஒரு 3 சூழ்நிலைக்குள்ளாய் நம்மை நடத்தி கழுகை வைத்து கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். முதலாவதாக, உயரங்களை நாம் பறப்பதற்கு, உயர்ந்த ஸ்தானங்களை நாம் அடைவதற்கு ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, கழுகை போல செட்டைகளை அடித்து நாம் எழும்ப வேண்டும். இரண்டாவதாக, பெருங்கழுகின் சிறகுகள் பறந்து போகும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, நம்மால் முடியாத சூழ்நிலையிலும் கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகள் மேல் வைத்து பறந்து செல்வது போல கர்த்தரே நம்மை நடத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இந்த 3 விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.